காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் கூட்டமானது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ்குமார், தமிழகத்தின் சார்பாக இதில் யார் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவினுடைய கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட உறுப்பினர் மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றுள்ளார். குறிப்பாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா வினாடிக்கு 3128 கனஅடி நீர் திறக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 1003 கனஅடி நீர் திறக்க பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஜனவரி மாதம் எஞ்சியுள்ள நாட்கள் மற்றும் பிப்ரவரி 1 முதல் 15 நாட்களுக்கான காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரின் அளவு குறித்த பரிந்துரைகளை காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு தனியாக காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய கூட்டம் நடைபெற்று அதில் இந்த இறுதி முடிவு, அதாவது காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு எவ்வளவு நீர் திறக்க வேண்டும் என்பது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.